வணக்கம் சார். ஐயா உங்கள் கையில் இருக்கிறது என்ன மூலிகைங்கய்யா? ஊசிப்பாலை. ஊசிப்பாலை. இது என்ன நன்மைங்க அது? குளிர்ச்சியை தரும் உடலுக்கு. குளிர்ச்சி தரும், வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட இதுவெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணும். ஓ, அப்படியே பச்சையோடும் சாப்பிட்லாம், பூ இலை அப்படியே ஒன்றா சாப்பிட்லாம். சரிங்க ஐயா. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இதனுடைய நன்மைகள் என்ன ஐயா? ஆமாம் சார், இது ஊசிப்பாலை செடி. இது அவர் சொன்ன மாதிரி பால் வருது இல்லை, பால் வருகிற எல்லா மூலிகையும் வயிறு சம்மந்தப்பட்ட புண்களை ஆற்றக்கூடிய குணம் உண்டு. ஓகே. இது மெயினாக வந்து ஆண்மை பாலத்துக்கு ரொம்ப நல்லது. இது எந்த கசப்பெல்லாம் சுவையெல்லாம் இருக்காது, சாப்பிட்டா சப்புன்னு இருக்கும். இது அப்படியே ஆடு மாடுகளும் சாப்பிடும், மனிதர்களும் அப்படியே சாப்பிடலாம். இது ஆண்மை பாலத்துக்கு நல்லது, நரம்பு தளர்ச்சி போக்கும். ஓஹோ, அப்படிப்பட்ட ஒரு அருமையான மூலிகை. இப்போ மூலிகை பித்தனவர்கள் சாப்பிட்டு காட்டுவார். சரிங்க ஐயா. ஐயா இது ஆண்மைக்கு ரொம்ப நல்லதுங்களா? ஆண்மைக்கு நல்லது நண்பர்களே. இந்த ஊசிப்பாலை மூலிகை ஆண்மைக்கு ரொம்ப நல்லது. அப்படியே பச்சையாக சாப்பிடலான்னு சொல்லிக்கிறாங்க. தாராளமாக ஆண்மை குறைபாடு உள்ளவங்க எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. ஐயா அற்புதமான தகவல் மக்கள் சொல்லிக்கங்க. நன்றிங்க ஐயா. நன்றி சார்.